வணக்கம் நண்பர்களே, டெய்லி விளாக் சீரிஸ்ல இன்னைக்கு 32வது எபிசோடு. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம நண்பர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னா நல்ல ஒரு குளிர் குளியல போட்டதுக்கு அப்புறம் வந்த தூக்கம்லாம் எங்க பறந்து போச்சுன்னு தெரியவில்லை. நமக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேரை கொஞ்சம் நஞ்சம் பண்ணிட்டு காலை உணவுக்கு பருப்பு குழம்பு சாப்பாடுன்னு நினைக்கிறேன் மஜாவா இருந்தது. நம்ம நண்பர் வண்டிக்கு ஒரு டயர் மாற்ற வேண்டியது இருந்தது. அந்த வேலையை முடிச்சு நம்ம குட்டி கைஸ் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன். டைம் போனதே தெரியவில்லை. நம்ம குட்டி கைஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு கரெக்ட் டைமுக்கு மதியான உணவை சாப்பிட்டுட்டு நம்ம நண்பர் அவருடைய ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தபடி அதே டைம்ல நானும் என்னோட எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல உறக்கத்தை போட்டு ஒரு 5 மணி வர்க்குக்கு கிளம்பிட்டேன். பேருந்துல ஏறி திரும்பி ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு போற வழியில ஒரு ஜூஸை குடிச்சிட்டு ஒரு 9:30 பங்க் வந்து சேர்ந்துட்டேன். அப்படியே நைட் ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வழக்கம் போல காலையில தூக்கம் இல்லாம சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இதுல மேட்டர் என்னன்னா, சர்ச்சுக்கு போய் அங்க தூங்காம இருக்கணும். அதுக்கு ஒரே வழி காஃபி போட்டா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டேன். காஃபி போட்டுமே பெருசா ஒர்க் ஆகல நண்பர்களே. தூக்கம் கொஞ்சம் வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி சர்வீஸை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேரா சர்ச் முடிச்சுட்டு வர வழியில ஒரு லெமன் டீயை குடிச்சிட்டு கையோட வரும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு டேரக்டா ஊட்டி வந்து ரீச் ஆகி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம்ல ஒரு சின்ன கிரிக்கெட் மேட்ச் போலாம்னு சொல்லி போனோம். அங்க போய் நாங்க 2-3 மேட்ச் விளையாண்டு இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் வந்துட்டு ஒரு டீம் மேட்ச் போடலாமான்னு கேட்டாங்க. இந்த டீல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாய்ஸ் ஒரு டீமும் நம்ம பாய்ஸ் ஒரு டீமும் சேர்ந்து ஒரு மேட்ச் போட்டோம். எப்படியே கடைசியில் நம்ம டீம் மானத்தை காப்பாத்திட்டாங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் நம்ம ஜிம் நண்பரும் ஒரு சின்ன புஷ்அப் சேலஞ்ச் பண்ணோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யார் ஜாஸ்தி புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்கன்றது இந்த சேலஞ்ச். கவுண்ட் வைஸா பாத்தீங்கன்னா நான் தான் ஜாஸ்தி புஷ்அப்ஸ் எடுத்திருக்கேன். கவுண்ட் வைஸா நான் ஜாஸ்தியா இருந்தாலும் கரெக்டான ஃபார்ம்ல வந்து ஜிம் நண்பர் தான் பண்ணாரு. நான் ஃபார்ம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல வீட்டுக்கு வந்து ஒரு சூடான குளியல போட்டுட்டு டிராவல் அப்ப யூஸ் பண்ண எல்லா துணிகளும் வாஷிங் போடலான்னு போனேன். பேண்ட் பேக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா காயின் இருந்திருக்கு. அது பார்க்காம அப்படியே போட்டுருந்தோம்னா மிஷின் காலி. மாலை நேரம் நம்ம அண்ணன் வீட்டில் இருக்க கோழிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அண்ணன் கூட ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.